எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் வந்து இந்த கூடையை வந்து 300 விற்பேன், 350 விற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டுக்கு தான் நம்மக்கிட்ட கொடுக்க நினைக்கிறாங்களே தவிர, இவங்க வாங்கி தானே சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பிஸ்னஸாக தானே பண்ணுறாங்க, ஒரு நல்ல எண்ணத்துலேயும் தானே பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்கட்டுமே, நமக்கு ரெகுலராக ஒர்க்கு கிடைக்குது, நமக்கு ரெகுலராக ஒரு அமௌண்ட் வருது, அது போதாதா அப்படின்னு நினச்சி நான் வந்து நியாயமாக தான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன். ஆனால் அவங்க அதை பற்றியே காதில் வாங்குறது கிடையாது. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 350 விற்பேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த கூடையை நான் 500 விற்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரேட்டுக்கு தான் நம்மகிட்ட வராங்க. இப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்படி ஸ்டார்ட் பண்ணால் நம்ம எப்படி அவங்கள்ட்ட பேசி எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு நமக்கும் ஒரு வியாபார தொடர்புன்றது எப்படி நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு சொல்லுங்கள். அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. நானும் எவ்வளோ எல்லா வீடியோவிலும் சொல்கிறது இது ஒன்று தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிங்க, நான் என்ன பண்ணுறன்றதும் புரிஞ்சுக்கிங்க. இந்த கூடையெல்லாம் ஒரு ரேட்டுக்கு வாங்கி நான் எப்படி சேல்ஸ் பண்ணுறேன், இதுக்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் வச்சு விற்கிறதுக்கு முதற்கொண்டு நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க எல்லா வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு கேட்டு நம்மளும் போயிடுவோம், நம்ம போய் பின்னி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கராராக